ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம சுக்ரன் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் சுக்ரன் அப்படின்னா முக்கியமான விஷயம் பெண்கள்ங்க. பெண்கள் எவ்வளோ வகையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சுக்ரன் காட்டுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுக்ரன் அப்படின்றது பெண்களை தான் சுக்ரன்னே சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறவங்க முழுமையாக சுக்ரன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் வேறு வேறு கிரகங்கள் செய்யுமோ தவிர ஒரு பெண் சுக்ரன். அதுவும் இளம் பெண்கள் அப்படிங்கிற எல்லாருமே சுக்ரனில் தான் வருவாங்கங்க. அதாவது ஒரு 45 வயசு வரைக்கும் பெண்கள் எல்லாருமே சுக்ரனில் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் 45 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எல்லாமே சந்திரனில் வந்துடுவாங்க. ஸோ நம்ம அவங்கள பற்றி பார்க்க வேண்டாம். நம்ம இந்த இளம் பெண்களை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதாவது இளம் பெண்கள், நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே எடுத்துக்கலாம், அது எல்லாமே சுக்ரன் தான். ஒரு 10 வயசு வரைக்குமே பெண்கள் நல்லா அழகாக லட்சணமாக சூப்பராக இருக்கிற எல்லா பெண்களுமே இப்படி சப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டி குழந்தைங்க, அதெல்லாம் சுக்ரன் நல்ல தன்மையோடு இருக்கிற குழந்தைகள்ங்க. அதே போல் கொஞ்சம் அதாவது அது பேரண்ட்ஸ்னாலேயும் நடக்கிறது. அதுக்கும் சுக்ரனுக்கும் காரணம் இல்லை. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் அந்த குழந்தை கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக அது சுக்ரன் இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அப்புறம் கெட்டத்தன்மை அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. குழந்தைகளே எல்லாருமே உங்களுக்கு சுக்ரனில் தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுக்ரனுடைய கேரக்டர்ஸ், அதாவது ஒரு குழந்தை சுகமாக வளருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக வீட்டில் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதை பார்த்துக்கிறக்கு அப்பா சைட்லேருந்து பாட்டி இருப்பாங்க, அம்மா சைட்லேருந்தும் பாட்டி இருப்பாங்க. இன்னுமே யாராவது பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, அம்மாவோட பாட்டி கூட இருப்பாங்க. அப்படின்னா அந்த குழந்தை சுகமாக வளருங்க. அதாவது பெண் குழந்தைகளை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் சுக்ரனுக்காக. நல்லா ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சி குழந்தைய நல்லா அழகாக குளிக்க வச்சு அப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு மூக்கொழுகுனா கூட அந்த அப்படியே கர்ச்சீஃப் வச்சுட்டு அப்பப்போ தொடச்சி ஒரு தண்ணி வச்சு தொடச்சி, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதே கூட நம்ம அந்த குழந்தை இரும்புறப்பவோ அப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ அந்த குழந்தைய சுகமாக வச்சுருப்பாங்க, ஒரு கஷ்டம் இருக்காது. அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு கிடைக்கும், கரெக்டான நேரத்தில் தூக்கம் கிடைக்கும். அதாவது வெளியே சாயந்தரம் ஆனால் வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு குளிர்காலம்னா கரெக்டாக ஸ்வெட்டர்லாம் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அது அத்தனையும் அந்த குழந்தைக்கு கிடைக்குங்க. அது தான் நல்ல தன்மையோடு இருக்கிற குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகள். அதுவே கொஞ்சம் வல்லத்தன்மையோடு தான் அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு வீடு முழுக்க பொம்மையாக எல்லாமே கிடைக்கும். அதாவது ஐஸ்கிரீம்லேருந்து சாக்லேட்லேருந்து என்ன அந்த குழந்தை ஆசைப்படுதோ, டெய்லி 1 கிலோ கேக் வேணும்னு கேட்டால் கூட அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கேக் வெண்ணெய் நிறையா இருக்குது, அது சாப்பிட்டா வெயிட் ஜாஸ்தி ஆகும், குழந்தைக்கு அது நல்லதில்லை, இல்லை சாக்லேட் சாப்பிடாத பல்லு பிரச்சனையாகிடும், பிஸ்கட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் கால் இருக்காதுங்க. அதாவது காலையிலேயே அவங்க அம்மா வேலைக்காரிக்கிட்ட என்ன பால் கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. அம்மாவோட அம்மாவோ அப்பாவோட அம்மாவோ இல்லை பெரியவங்களோ யாரும் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கும் அங்கே. அது என்ன கேட்டாலும், சாக்லேட் வேணும்னு கேட்டால் இந்தான்னு எடுத்து கொடுத்துரும், பிஸ்கட் வேணும்னு கேட்டால் இந்தான்னு எடுத்து கொடுத்துரும். அது சாப்பிட்டுக்கிட்டு அந்த குழந்தை பாட்டுக்கு விளையாடிட்டு என்ன பொம்மை வேணும், இந்த கடையில் என்னென்ன பொம்மை இருக்கோ அத்தனையும் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு. அது அந்த பொம்மைகளை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு கிடைச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா கொழுன்னு வளரும். அந்த வேலைக்கார பொண்ணு அவங்க அம்மா வர வரைக்கும் ஏதோ புக்கோ ஃபோனோ பார்த்துட்டு இருந்துட்டு, அந்த குழந்தை எங்கேயும் கீழே விழுகாமல் அதெல்லாம் பார்த்துட்டு அது கேட்குறதெல்லாம் கொடுத்தா அந்த குழந்தை சந்தோஷமாக தானே இருக்கும். அதுவே வயிற்ற நிறைச்சிக்கும். சாப்பாடு கொடுத்தெல்லாம் வயிற்ற நிறைக்க மாட்டாங்க. அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லிடும், சாப்பாடே அது சாப்பிட மாட்டேன்ருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க.
சாப்பாடு கிடையாது, ஆனால் சாக்லேட்லாம் நிறைய சாப்பிடும். கிடைச்ச இடத்துல தூங்கிக்கும், சோஃபாலையும் தூங்கும், கீழேயும் தூங்கும், பெட்லேயும் தூங்கும், எங்கே வேணாலும் குழந்தை தூங்கிக்கும். யாரும் அதை எடுத்து பெட்லெல்லாம் படுக்க வச்சு போத்தி விட்டு பக்கத்தில் தலைகாணி வச்சு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது பாட்டுக்கு பேன் கிடந்து தூங்க வேண்டியது தான். அப்புறம் 6 மணிக்கு இந்த அம்மா வந்ததும் அந்த பொண்ணு கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அவங்க அம்மா செய்வாங்க, அவ்வளோதான். அதுவும் அவங்க அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும், ஏதோ ஒன்று வைத்து கொடுத்துட்டு அதை விளையாட விட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்படி தாங்க இந்த குழந்தையோட வாழ்க்கை இருக்கும். அதுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், ஆனால் அன்பு பாசங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லேகாக தான் கிடைக்கும். அதே தந்திரத்தன்மையோட சுக்கிரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க, அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு க்ரஷில் விட்டுட்டு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் பெருசாக சாக்லேட்டு, பிஸ்கட்டு அந்த மாதிரி ஒரு ஹெவியான ஐட்டம்ஸாக இருக்காது. ரசம் சாதம், தயிர் சாதம், ஒரு சாயந்தரத்துக்கு 4 மணிக்கு ஒரு பிஸ்கட்டு, அப்படி நார்மலாக இருக்கும். அவங்களும் கரெக்டாக சாப்பிட வச்சு ஏதோ சொல்லி கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. சாயந்தரம் வரப்போ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கிடைக்கும். இதில் வந்து அந்த போகிற இடத்துல அந்த குழந்தைய கரெக்ட் டைமுக்கு தூங்க வைக்கிறது அதெல்லாம் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் அன்பு பாசம் அப்படிங்கிறது வீட்லேயும் அம்மாக்கிட்ட இருந்தும் அவங்கக்கிட்ட இருந்தும் கிடைக்குங்க. அதே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கெட்டத்தன்மையோட சுக்கிரன் இருக்கிற குழந்தைங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதுகளுக்கு நிறைய பிரச்சனை வரும். அந்த குழந்தைகளை கவனிக்க சுத்தமாக ஆளே இருக்க மாட்டாங்க. அவங்களே ஏதோ போட்டு சாப்பிட்டுக்கணும், கிடைச்சதை சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தங்களை பார்த்துக்க சொல்லி பணம்லாம் இருக்காது அவங்கக்கிட்ட கொண்டு போய் க்ரஷ்லலாம் விட்டுட்டு போகிறக்கு. அதனால் ஏதோ பக்கத்து வீட்டில் பார்த்துக்க சொல்லி விடுவாங்க. அவங்க குழந்தை சாப்பிட்டு அவங்க பார்க்க முடியுமா, அவங்களுக்கே நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் என்ன இருக்கோ அந்த மாதிரி அந்த குழந்தை அங்கே வாழ்ந்துக்குமோ தவிர அந்த குழந்தைக்கான பாதுகாப்போ இல்லை அந்த குழந்தைக்கான நல்ல சாப்பாடோ இல்லை எதுவுமே கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. ஏன்னா சுக்கிரன் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.